உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரவாரமின்றி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி. இனவாதத்திற்கு இடமல்லையின் கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி அனுரகுமார. நாடாளுமன்றில் முதல் நாளே சர்ச்சையை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனா. மருத்துவர் அர்ஜுனாவின் எம்பி பதவிக்கு வந்த ஆபத்து. உயிர் நீத்த வீர மறவர்களை நிறைவேற்றும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். இன்று காலை இந்தியா பறந்தார் ரணில். பிரான்சில் 28 மாவட்டங்களுக்கு கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கை வரலாற்றில் மங்கள வாத்தியங்கள் மற்றும் ராணுவ அணிவகுப்புடனேயே ஜனாதிபதிகள் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் 3/2 பெரும்பான்மையுடன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்தவித ஆர்ப்பாட்டமுமின்றி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தமை சர்வதேசம் உள்ளிட்ட அனைவரையும் வியப்பிற்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் படைகள சேவிதர், பிரதி படைகள சேவிதர் மற்றும் உதவி படைகள சேவிதர் ஆகியோர் முன் செல்ல சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோரினால் ஜனாதிபதி நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் அழைத்து வரப்பட்டார். அத்துடன் எந்தவித வாகன பவனியுமின்றி மரியாதை அணிவகுப்புகளும் எதுவுமின்றி மிக எளிமையான முறையில் பிரதமரும் அவைக்குள் வரவேற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனவாதத்திற்கு ஒருபோதும் இடமளியேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்தார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வில் ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தினார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அனைத்து இன மக்களும் மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்று நான் கருதுகிறேன் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இனி இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறினார். மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது. ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் வலுவான அரச சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது என்றும் நாட்டின் அரச சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும். அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவைத்துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அக்டோபர் முதல் அனைத்து ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகளிலும் 3000 சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அனுரகுமார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் பெருமளவான புதிய உறுப்பினர்களோடு நடைபெற்றது. முதல் நாள் அமர்வான இன்று உறுப்பினர்கள் எந்தவொரு ஆசனத்திலும் அமர முடியும் என்ற கோட்பாட்டில் உள்நுழைந்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற மருத்துவர் அர்ஜுனா அங்கு எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டது. எழும்புமாறு பாராளுமன்ற பணியாளர்கள் தெரிவிக்க அப்படி எங்கே எழுதியுள்ளது என்று அர்ஜுனா கேட்டிருக்கிறார். புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். ஆனால் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது. சம்பிரதாயம் உள்ளது என்று பாராளுமன்ற பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பிரதாயத்தை மாற்றத்தானே இங்கு வந்திருக்கிறேன் என்று அர்ஜுனா பதிலளித்துள்ளார். இருந்தும் ஆசனத்தை கைவிடுமாறு பணியாளர்கள் வற்புறுத்திய போதும் தொடர்ந்து மறுத்ததால் அந்த பணியாளர் அங்கிருந்து சென்றுவிட்டார். இன்று எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் அமராமல் வேறு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். முதல் நாள் கன்னி அமர்விலேயே தனது சர்ச்சைக்குரிய நடவடிக்கையை வைத்தியர் அர்ஜுனா ஆரம்பித்திருந்தார். இந்த விடயமானது பல பாராளுமன்ற உறுப்பினர்களை சினமடைய வைத்துள்ளது. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மருத்துவர் அர்ஜுனா நாடாளுமன்றம் செல்வதில் சிக்கல் உள்ளதாக கூறப்படுகிறது. முறைப்படியாக அரசு வேலையை விட்டு விலகாது நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா போட்டியிட்டதாக தற்சமயம் கூறப்படுகிறது. இதன் காரணமாக வைத்தியர் அர்ஜுனாவின் பாராளுமன்ற பதவி பறிபோகும் நிலை இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் எழுந்துள்ளன. அதே சமயம் இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என்று சட்டவாளர்கள் சிலர் ஊர்ஜிதப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாவீரர் நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 21ஆம் நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும். இந்த நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் 27ஆம் தேதி நடைபெறும். அந்நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடர் ஏற்றுவார்கள்.
இதேவேளை தாயகத்தில் மட்டுமில்லாது புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமாக மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உயிர்நீத்த வீர மறவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் காலை இந்தியாவின் புதுடெல்லிக்கு புறப்பட்டதை விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே, சாகல ரெட்நாயக் மற்றும் அவர்களது உதவியாளர் ஒருவர் இந்த பயணத்தில் சென்றுள்ளதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 8:19 மணியளவில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமான AI-282 மூலம் இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யஸ்ரீ வித்யா விகார் உயர்கல்வி நிறுவனத்தில் நாளைய தினம் விரிவுரை ஒன்றை நிகழ்த்தவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரான்சில் பருவகாலத்திற்கான பனிப்பொழிவு ஆரம்பமாகியுள்ளது. இன்று முதல் பிரான்ஸ் உட்பட 28 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 20 புதன்கிழமை மாலை இல்து பிரான்ஸ் உட்பட சில பகுதிகளில் பனிப்பொழிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை முதல் பெரும் பனிப்பொழிவு ஒன்றுக்கு நாடு தயாராகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தலைநகர் பாரிஸ் உட்பட பிரான்ஸ் மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டு காலை 6 மணி முதல் இங்கு சும்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரவாரமின்றி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி. இனவாதத்திற்கு இடமல்லையேன் கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி அனுரகுமார. நாடாளுமன்றில் முதல் நாளே சர்ச்சையை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனா. மருத்துவர் அர்ஜுனாவின் MP பதவிக்கு வந்த ஆபத்து. உயிர்நீத்த வீர மறவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். இன்று காலை இந்தியா பறந்தார் ரணில். பிரான்சில் 28 மாவட்டங்களுக்கு கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.